இந்தோனேஷியா சென்று பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அதிபர் மாளிகையில் அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றிருக்கிறார் பிரதமர் மோடி. மேலும் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்தோனேஷியா அதிபருடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார். இதில் எதை பற்றியெல்லாம் பேசவிருக்கிறார்கள்? முழு தகவலையும் சொல்லுங்க. மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்த நாட்டினுடைய பாரம்பரிய முறைப்படி அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டு வருகிறது. இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் இருக்கக்கூடிய அதிபர் மாளிகையில் தான் பிரதமர் மோடிக்கு இந்த பாரம்பரிய முறைப்படி அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. அதிபர் மாளிகை வரும் வழியிலேயே பிரதமருடைய கான்வாய்க்கு இந்தோனேஷியாவினுடைய ராணுவத்தை சேர்ந்த குதிரையேற்ற வீரர்கள் மற்றும் இருசக்கர வாகன வீரர்கள் அவரை வழிநெடுக அழைத்து வந்து அவருக்கு அந்த மரியாதையை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அதிபர் மாளிகைக்கு வந்த பிரதமர் மோடியை அந்த நாட்டினுடைய அதிபர் சுபியாண்டோ பிரபாவோ ஆரத்தழுவி வரவேற்று அழைத்து சென்றது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஏசியான் பிராந்தியத்துல இந்தோனேஷியா இந்தியாவினுடைய இரண்டாவது மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையிலான அந்த உறவு என்பது இன்று நேற்றல்ல, ராஜராஜ சோழர்கள் காலத்திலிருந்தே சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலான மிக பழமையான வரலாற்று மற்றும் கலாச்சார பிணைப்பை கொண்ட ஒரு உறவு இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவுக்கு இடையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டு நாடுகளுக்கு இடையிலான அந்த வர்த்தகம் என்பது சுமார் 30 பில்லியன் அமெரிக்க டாலர்களை ஏற்கனவே கடந்து விட்டது. அதனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது இந்த சந்திப்பினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. குறிப்பாக இரண்டு நாடுகளும் டிஜிட்டல் தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, அதே போல கடல்சார் உத்தி போன்ற பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவது இந்த சந்திப்பினுடைய மற்றொரு முக்கிய நோக்கமாக வந்திருக்கிறது. இந்தியாவினுடைய அந்தமான் நிக்கோபார் தீவும் அதே போல இந்தோனேஷியாவினுடைய அத்திய மாகாணமும் அருகருகே இருப்பது இந்த பிணைப்பை இன்னும் மேலும் ஆழமாக ஆக்குகிறது. எனவே இதில் பல்வேறு ராணுவம் சார்ந்த பல்வேறு பேச்சுவார்த்தைகளும் இந்த சந்திப்பில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பிரம்மோஸ் ஏவுகணை சப்ளை தொடர்பான சில ஒப்பந்தங்கள் கூட கையெழுத்தாகலாம் அல்லது பேச்சுவார்த்தையில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அதே போல இந்த சில்லறை வணிகத்தில் இந்தியாவுடைய யூபிஐ இந்தோனேசியாவிலும் செயல்படுவதற்கு ஏதுவாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அது தொடர்பான ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.